இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு இன்சிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோவில் ஒரு இன்டர்வியூவர் பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் உடம்புல உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்றை மாற்றிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் என்ன மாற்றிக்குவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிறைய பேர் பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் என் ஃபோர் ஹெட் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை நான் மாற்றி அழகாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா, என் லிப்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பெரிய லிப்ஸ் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா, ரொம்ப குட்டையாக இருக்கிறேன், நான் ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறேன், நான் மீடியமாக இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நானும் யோசித்தேன், சரி நம்மளுக்கு என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கரெக்டாக அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடல்ட்ஸை கேட்காம சில்ட்ரன்ஸ் கேட்குறாங்க. சில்ட்ரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? சில்ட்ரன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு மெர்மைடு மாதிரி வால் வேணும்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இன்னொரு பையன், எனக்கு டிராகன் மாதிரி வாய் வேணும் அப்படின்னு ஒரு பையன் சொல்லுது. இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ்? அடல்ட்ஸ் ஏன் தன்னோட தன்னோட கண்ணோ வாயோ இல்லை ஹைட்டோ அதை ஏன் மாற்றுறாங்க அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து பெருசாக ஆக நிறைய பேர் அவங்கள குட்டைன்னு புள்ளி பண்ணியிருக்கலாம். இல்லை ஹீரோயின்ஸை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி லிப்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிக்கிறான். அது மாதிரி கம்பேரிசன் பண்ணுறதும் மற்றவங்க புள்ளி பண்ணுறதும், அதனால அவங்க தன்னோட உடல் பகுதிகளை வேண்டான்னு வேறு மாதிரி மாற்ற சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படி பண்ணுறது கரெக்டாக? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி படைச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி இருந்து ஒரு பிம்பிளாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணலாம், மாறும். அதே நோஸ் உங்களுக்கு குட்டியாக இருக்குது, பெருசாக இருக்குது ஆகணும் அப்படின்னா அதை மாற்ற முடியாது. ஸோ நம்மளுக்கு நெகட்டிவாக என்ன இருக்கோ, நம்மளுக்கே அதை ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை மாற்றிக்கலாம். இல்லை நம்மளுக்கு மூக்கு இப்படி தான் இருக்குது, வாய் இப்படி தான் இருக்குது அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா கடவுள் படைப்பே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் அழகாக ஒரே மாதிரி வாழ்றதுக்கு இது ரோபோட் செய்யப்பட்ட உலகம் கிடையாது. இது டிஃப்ரெண்ட்டான பல வகை மனிதர்கள் இருக்கிற இந்த உலகம். அப்போ தான் நம்ம ஒவ்வொருத்தரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தால் யார் அவங்க யார் இவங்கன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நம்மளை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா அதை டோன்ட் டேக் கேர் அப்படின்னு பாலிசி எடுத்துகிட்டு, எனக்கு கடவுள் படித்தது இப்படி தான்ப்பா, என் வா இப்படி தான், நான் என் ஹைட் இவ்வளோ தான், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எல்லாமே அழகு தான். அழகாக இருந்தால் ஒயிட்டாக இருந்தால் மட்டும் அழகு, கருப்பாக இருந்தால் அசிங்கம், இல்லை பெரிய லிப்ஸ் தான் அழகு, குட்டி லிப்ஸ் அசிங்கம், அது மாதிரி எதுவுமே அழகு அசிங்கங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அழகு தான், எல்லாமே அதோட விதத்தில் அழகு. ஸோ நம்ம லைஃப்பை ஒவ்வொருத்தையுமே என்ஜாய் பண்ணுவோம், சந்தோஷமாக வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.